இப்போ நான் கேட்குறேன், இந்த பொண்டாட்டி சொல்லி ஒரு வீடியோ வந்திருக்கலாம், அவன் பேசுகிற மாதிரி, அந்த மாதம்பட்டி ரங்கராஜ் பேசுகிற மாதிரி, அந்த வீடியோ யார் விட்டது? அவங்க தான் விட்டாங்க. அதுதான் இப்போ புரியுதுங்களா? உண்மையிலேயே நான் சொல்கிறேம்மா, நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் எடுத்துங்க. ஒருவேளை உண்மையான காதல் மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே அந்த பெண்ணுக்கு இருக்குமானால், நம்மளால அவருடைய வாழ்க்கை கெடக்கூடாது, அசிங்கப்படுத்தக்கூடாது, அவர் வாழ்க்கை கெடக்கூடாது அப்படிதான் நினைப்பாங்க. உண்மையான காதல் இருந்ததுன்னா, ஏதோ ஒரு வகையில் ஒரு தப்பு நடந்துச்சு. எண்ணுயிர் கண்ணம்மான்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா நீங்க? எண்ணுயிர் கண்ணம்மான்னு ஒரு படம், பழைய படம், ரொம்ப பழைய படம் தான் கிடையாது. அதில் பிரபு குடிச்சிட்டு லக்ஷ்மியோட உறவு வச்சுப்பார். ஆனால் இவர் லவ் பண்ணுற பொண்ணு வேற. அந்த பெண்ணை நினச்சி லக்ஷ்மி விடோ, அந்த படத்தில் விடோவாக இருப்பாங்க. இவருக்கு லவ் பண்ணுற பெண்ணை நினச்சிக்கிட்டு என்ன செய்வார் கேட்டினா, போதையில் என்ன செஞ்சுட்டாரு, லக்ஷ்மியோட உறவு வச்சுப்பார். கடைசியாக அந்த குழந்தை பெரிய ஒரு மழை பெய்யும், ப்ரெக்னென்ட் ஆகிட்டு யாருன்னு அவங்க கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டாங்க, பிரபுக்கிட்டே சொல்ல மாட்டாங்க. பிரபுவே பலமுறை கேட்கும் போது சொல்ல மாட்டாங்க. அப்போ கடைசி கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா பெரிய மழை பெய்யும், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உயிர் போகிற வரைக்கும் கூட அவங்க சொல்ல மாட்டாங்க. அந்த படம் எடுத்து பாருங்க, கிளைமேக்ஸ் சிலது ஞாபகம் இருக்குது, சில ஞாபகம் எனக்கு. அது உண்மையாக லவ் இருந்ததுன்னா, உண்மையிலே மாதம்பட்டி ரங்கராஜாலேயே அந்த புள்ள இருந்தாலும் கூட கேட்டினா அதை அந்த அவருக்கு கௌரவம் போயிடக்கூடாது. உண்மையாக லவ் பண்ணுறவங்க அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. அதுக்காக பெண்கள் தான் எழுச்சா அப்படி இருக்கணும்னு நான் சொல்ல வரல. உண்மையான லவ் இருக்கணும்னா அசிங்கம்லாம் பண்ண மாட்டாங்க, உரிமைக்காக போராடுவாங்க. என் பிள்ளைக்கு அவர் தாங்க அப்பான்னு சொல்லிட்டு விதி படத்தில் வர இந்த பூர்ணிமா மாதிரி கூட சண்டை போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி போட்டோலாம் அனுப்பி அசிங்கப்படுத்த மாட்டாங்க. இது அசிங்கப்படுத்துறது தானே. மீடியா எதிர்பார்க்கணும். கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, இது எங்கள் குடும்ப பிரச்சனைங்க, எனக்கு நான் அவர் எனக்கு கணவர், நான் மனைவி, எங்கள் குடும்ப பிரச்சனை சொல்லிட்டு நீங்கள் மீடியா பார்த்துருக்கூடாதுல்ல. இப்போ மீடியாவை பார்த்த நோக்கம் என்ன? அசிங்கப்படுத்தணும், அவ்வளோதான். மாதம்பட்டி ரங்கராஜா அசிங்கப்படுத்தணும், நோக்கம் அதுதான்.